ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்தல்லோ அப்படிங்கிற வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒரு ஃபேமஸான ட்ராஜடியோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஒத்தல்லோ தான் வந்து நம்மளோட ப்ரொட்டகானிஸ்ட். அவர் வந்து யார் அப்படின்னா, வெனட்டேரியன் ஆர்மியோட ஜென்ரல். அவர் வந்து பிளாக் மூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் பீப்புள், அதனால வந்து அவரை பிளாக் மூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை ரேங்கிங் மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் வந்து அந்த வெனட்டேரியன் ஆர்மியிலே வந்து ஒரு ஹை ரேங்கிங்கில் உள்ள மிலிட்ரி ஆஃபீஸர். அதனால் வந்து டியூக்குக்கிட்டே வந்து அவருக்கு ரொம்பவே ஒரு நல்ல மரியாதை இருக்கும். டெஸ்டிமோனா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேரான லேடி, ரொம்பவே யங்கான லவ்லியான லாங் ஹேர் வித் பியூட்டிஃபுல், அதாவது பியூட்டிஃபுல்க்கு வந்து ஒரு அடையாளமாக வந்து நம்ம டெஸ்டிமோனாவை சொல்லுவாங்க ஷேக்ஸ்பியர் பிளேயில். அப்புறம் வந்து பிரபான்ஷியோ வந்து யார் அப்படின்னா, டெஸ்டிமோனாவோட ஃபாதர், வெனட்டேரியன் செனட்டர். அதாவது நம்ம இப்போது டெஸ்டிமோனா வந்து ஒரு ஃபேரான லேடினா கண்டிப்பான முறையில் அவங்க ஃபாதர் அப்படி தானே இருக்க முடியும். அவங்கெல்லாம் ஒரு ஹை கிளாஸ் பீப்புள். ரொட்ரிகோ வந்து யாருன்னா, வெனட்டேரியன் ரிச்மேன். ரொட்ரிகோவுக்கு வந்து டெஸ்டிமோனா மேலே வந்து ஒரு ஒன் சைடில் வந்து லவ் இருந்துக்கிட்டே இருக்கும். இயாகோ வந்து ஆன்டகனிஸ்ட் இந்த பிளேயில். ஷேக்ஸ்பியர் எழுதின பிளேலே இயாகோ தான் ரொம்பவே ஒரு கொடூரமான மோசமான ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. கேஷியோ வந்து லெஃப்டினன்ட் மட்டும் இல்லாமல் ஒத்தல்லோவோட ஃப்ரெண்டும் கூட கேஷியோ. எமிலியா வந்து மேட். இயாகோவோட ஒய்ஃபும் எமிலியா தான். அப்புறம் வந்து மொன்டானியோ, கவர்னர் ஆஃப் சைப்ரஸோட கவர்னர் வந்து மொன்டானியோ. அப்புறம் வந்து பியங்கா யார் அப்படின்னா ஒரு ப்ராஸ்டிடியூட். இவங்களோட ஃபேவரட் கஸ்டமர் யாருன்னா நம்மளோட கேஷியோ, அதாவது லெஃப்டினன்ட்னு சொன்னேன் இல்லையா, கேஷியோ. டியூக் ஆஃப் வெனிஸ் லொடோவிக்கோ வந்து மெசஞ்சர் எதுக்கும் அப்படின்னா, வெனிஸ் டு சைப்ரஸ்க்கு வந்து அவர் வந்து ஒரு மெசஞ்சர். அப்புறம் வந்து கிராண்ட்ஷியோ. வாங்க நம்ம சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆல் வந்து ஓப்பனிங் சீன் எப்படி இருக்கும்னா வந்து, ரொட்ரிகோ வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, பிரபான்ஷியோட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டெஸ்டிமோனா வீட்டில் இல்லை, டெஸ்டிமோனா வந்து எலோப் ஆயிட்டாங்க ஒத்தல்லோ கூட அப்படின்னு சொல்லிட்டு. பிரபான்ஷியோ வந்து நம்ப மாட்டார். ஆனால் அவங்க ரூமுக்குள்ளே போய் பார்ப்பாரு. அங்கே வந்து நம்ம டெஸ்டிமோனா இருக்க மாட்டாங்க. டெஸ்டிமோனா வந்து நிஜமாவே வந்து எலோப் ஆயிருப்பாங்க. அப்போ வந்து நியாயம் கேட்குறதுக்காக, அதாவது பொண்ணு ஓடி போயிட்டான்னா ஃபாதர் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவாங்க இல்லையா, அதை டியூக் ஆஃப் வெனிஸ்ட்டை வந்து போகிறாங்க. இப்படி வந்து டெஸ்டிமோனா வந்து ஒத்தல்லோ வந்து ஏதோ விச் கிராஃப்ட் பண்ணி பிளாக் மேஜிக், அதாவது ஏதாவது பில்லி சுனியம் மாதிரி வச்சு தான் என்னோட பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான். என்னோட பொண்ணு வந்து இவன்ட்ட எல்லாம் வரமாட்டா, இவனை லவ் பண்ணி இவன் கண்டிப்பான முறையில் வந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒத்தல்லோ வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ அந்த டைமிங்கில் யார் வரா அப்படின்னா, டெஸ்டிமோனா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதாவது நம்மளோட பிரபான்ஷியோவோட வீட்டுக்கு வந்து ஒத்தல்லோ அடிக்கடி போவாங்க. ஒத்தல்லோ வந்து டெஸ்டிமோனா பார்க்காமே அவங்க மேலே வந்து ஒரு லவ் வந்துருச்சு. எப்படின்னா, ஒத்தல்லோவோட அட்வான்ச்சரஸான திங்ஸ் எல்லாமே கேட்டே டெஸ்டிமோனாவுக்கு வந்து ஒத்தல்லோ மேலே வந்து லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து பிரபான்ஷியோ ரொம்பவே சைலண்ட் ஆகிட்டார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கி வந்து நீ என்ன சீட் பண்ணிட்ட, அதாவது உன்னோட ஃபாதரே வந்து நீ சீட் பண்ணிட்ட. இன்றைக்கி இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் வந்து உன்னோட ஹஸ்பண்டை கூட நீ சீட் பண்ணுவ அப்படிங்கிறத வந்து ஒத்தல்லோட்ட சொல்கிறாரு. அவள் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் உன்னையும் சீட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த டைமிங்கில் வந்து ஒத்தல்லோ வந்து அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுக்கல. ஏன்னா அவங்களோட லவ் வந்து சேர்ந்துருச்சு. அவங்கள வந்து நம்ம மேரேஜ் பண்ணிட்டு அவங்க ஹாப்பியாக இருக்கலாம் இல்லையா, அதனால வந்து அவங்க வந்து ஒரு பெருசாகவே எடுக்கல. 2 பேருக்குமே வந்து மேரேஜ் முடிஞ்சது. முடிகிற கையோட வந்து சைப்ரஸை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு டர்க்கிஷ் பீப்புள் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வருது. நம்ம டியூக் ஆஃப் வெனிஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஒத்தலோக்கு வந்து ஆர்டர் பண்ணுறாரு. ஏன்னா மிலிட்ரியிலே வந்து ஹை ரேங்கிங் போஸ்ட் இருக்குது தானே. ஆர்டர் பண்ணதும் யாரெல்லாம் கிளம்புறாங்க அப்படின்னா, ஒத்தலோ கூட கேஷியோ, இயாகோ, அப்புறம் வந்து டெஸ்டிமோனா. இப்போ வந்து அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, டெஸ்டிமோனாவோட மெய்டு வந்து யாருன்னா எமிலியா வந்து நம்மளோட இயாகோவோட ஒய்ஃபும் கூட இல்லையா, எல்லாருமே போகிறாங்க. ரொட்ரிகோவுக்கு வந்து ஆல்ரெடி ஒன் சைடாக வந்து டெஸ்டிமோனாவை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இயாகோ இருக்கார் இல்லையா, இயாகோட்ட வந்து நிறைய கிஃப்ட்டு, மணி, ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க.
குடுத்துட்டு என் கூட வந்து நீ டெஸ்டிமோனாவ எப்படியாவது சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இயாகோவும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஓகே அப்படிங்கிற மாரி அவர் குடுக்குற கிஃப்ட்ட எல்லாமே வாங்கி வச்சுப்பாரு. ஆனா, அதுக்கான சின்ன சின்ன ஐடியா குடுத்து, இது மாதிரி பண்ணு, அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஐடியாவும் குடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்து எல்லாருமே வந்து சைப்ரஸ்க்கு வந்து ரீச் ஆயிட்டாங்க. வார்க்காக வெயிட்டிங். ஆனா வந்து என்ன நியூஸ் வருதுன்னா, டர்க்கிஷ் பீப்பிள வந்து அவங்க டிராவல் பண்ணும்போது வந்து ஒரு ஸ்ட்ரார்ம், அதாவது சீல நெறையா ஸ்ட்ரார்ம் இது வரும்ல, புயல் வந்து வந்துருச்சு. கடல்ல வந்து அவங்க வந்து கரைய கடந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒத்தெல்லோ வின் பண்ணிட்டாரு இல்லையா? எதுக்காக ஒத்தெல்லோ வின் பண்ணிட்டாரு அப்படின்னா, அவரு தான் வந்து ஹெட்டா வந்து வந்திருக்காரு. இந்த வார்க்காக வந்திருக்காரு. அவரு வந்து வின் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி வந்து அவருக்கு இப்போ தான் வெட்டிங் ஆயிருக்கு. அந்த வெட்டிங் நைட்ட வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக வந்து ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு போயிட்டாங்க. நான் வந்து இப்போ என்னோட ஒய்ஃபோட இருக்க போறேன். அதாவது ஒத்தலவும், டெஸ்டிமோனாவும் தனியா இருக்க போறாங்க. யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கேஷியோட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கேஷியோ நீ இன்சார்ஜ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இயாகோ, ரொட்ரிகோ வந்து என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, கேஷியோவ வந்து ஒருத்தரோட்ட மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம கேஷியோ வந்து லெஃப்டினன்ட் போஸ்ட்ல இருக்காங்க. கேஷியோக்கு கீழ உள்ளது இயாகோ. அப்போ வந்து இயாகோவுக்கு நெனைப்பான், நானும் வந்து ஒரு யங்கான ஃபேர் வுமன் ஃபேர் மேன் தான். ஆனா வந்து எனக்கு ஏன் அந்த போஸ்ட்ட குடுக்கல? லெஃப்டினன்ட் போஸ்ட்ட ஒத்தலோ எதுக்கு எனக்கு குடுக்கல? நான் எந்த விதத்தில குறைஞ்சு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷியோ மேலேயும் கோவம் இருக்கும். ஒத்தலோ வந்து ஒரு பிளாக்கான மூர். ஆனாலும் ஒரு பியூட்டிஃபுல்லான விமன் வந்து அவன கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து இருக்கிறதுலே ஹையான போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு மேலேயுமே வந்து ஒரு ஜெல்லசியோடவே இயாகோ வந்து சுத்திட்டு இருப்பான். இப்போ வந்து கேஷியோவும் ஒத்தெல்லோவும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஒத்தலோ வந்து இந்த செலிப்ரேஷனுக்கு இன்சார்ஜா யார அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, கேஷியோவ தானே. கேஷியோவ வந்து நல்லா ட்ரிங்க் பண்ண வச்சுருவாங்க. யாருன்னா, இயாகோவும், ரொட்ரிகோவும். இப்போ வந்து கேஷியோவுக்கும், மொன்டானியோவுக்கும் வந்து மொன்டானியோ யாரு அப்படின்னா, சைப்ரஸோட கவர்னர் இல்லையா? 2 பேருக்கும் வந்து சண்டை மூட்டி விட்டுருவாங்க. அதில வந்து நம்ம கேஷியோ வந்து மொன்டானியோவ வந்து அடிச்சுருவாரு. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இயாகோவோட பிளான் வந்து சக்சீட் ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா 2 பேத்துக்குமே சண்டை வந்துருச்சு. அதனால வந்து அவர் அலார்ம் பெல் அடிச்சு வந்து ஒத்தெல்லோவ வந்து அலார்ட் பண்ணுவாரு. ஒத்தெல்லோ வந்து டிஸ்டர்ப் ஆயிருவாரு. ஏன்னா அவர் ஒய்ஃபோட வந்து தனியா இருப்பாரு. அப்போ வந்து அவரு வந்ததுமே வந்து இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்கும்போது, இயாகோ வந்து கேஷியோவ கை காட்டுவாங்க. கேஷியோ தான் காரணம்னு சொல்லிட்டு. கேஷியோவ வந்து அவங்க வந்து பனிஷ் பண்ணிட்டு, இனிமே வந்து நீ என்னோட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்டினன்ட் போஸ்டிங்ல இருந்து எடுத்துருவாங்க. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இயாகோ வந்து மறுபடியும் கேஷியோட்ட, "நீ வந்து ஒத்தெல்லோவோட ஒய்ஃபான டெஸ்டிமோனாட்ட போய் வந்து நீ பேசு. பேசுனேன்னா அவங்க சொன்னா கண்டிப்பா வந்து ஒத்தெல்லோ கேட்பாங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதுவுமே ஒரு பிளான் தான். என்ன பிளான் அப்படின்னா, இப்போ கேஷியோக்கும், டெஸ்டிமோனாக்கும் அஃபேர் இருக்கு. அஃபேர் இப்போ வந்து கேஷியோவும் நம்மளோட டெஸ்டிமோனா வந்து தனியா பேசிட்டு இருப்பாங்க அவங்க ரூம்ல. பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து நார்மலா தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இயாகோ வந்து எப்படி போர்ட்ரேட் பண்ணுவாரு ஒத்தலோக்கு அப்படின்னா, அவங்க 2 பேருமே தனியா மீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நம்ம இயாகோட்ட வந்து சொல்லிருவாரு. இயாகோ வந்து ஒத்தலோட்ட வந்து அப்படி சொல்லுவாரு. ஒத்தலோக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல அவங்க ஒய்ஃப் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கும். அப்புறம் இன்னொரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டோக்கன் ஆஃப் லவ்வா வந்து ஒத்தல்லோவோட அம்மா வந்து ஒரு ஸ்ட்ராபெர்ரி ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து குடுத்துருப்பாங்க. ஒத்தல்லோக்கு குடுத்துருப்பாங்க. அத வந்து ஒத்தல்லோ டெஸ்டிமோனாக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹேண்ட் கீய வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒத்தல்லோ வந்து ஒரு நாள் தலைவலிக்கு அப்டின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. எதுக்காக அவங்களுக்கு தலைவலிக்கும் அப்டின்னா, கேஷியோவ பத்தியே வந்து டெஸ்டிமோனா வந்து ஒத்தலோட்ட பேசிட்டே இருப்பாங்க. தலைவலிக்குது அப்டின்னு சொல்லும்போது இந்த கர்ச்சீஃப் எடுத்து அவங்க தலையில வைப்பாங்க. ஒத்தெல்லோ கோவப்பட்டு அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப வந்து கீழ போட்டுருவாரு. கீழ போட்டத வந்து டெஸ்டிமோனாவும் எடுத்து வைக்காம இருப்பாங்க. இத வந்து எமிலியா வந்து டெஸ்டிமோனாவோட மேடு தானே, அப்போ அவங்க கூட தானே இருப்பாங்க. இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப வந்து ரொம்ப நாளா வந்து இயாகோ கேட்டுக்கிட்டே இருப்பாரு. எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க. அதாவது இயாகோ வந்து எதுக்காக கேட்குறாங்கன்னு தெரியாது. ஆனா எடுத்து கொண்டு போய் அவங்க கிட்ட குடுப்பாங்க. இவரு என்ன பண்ணுவாரு இயாகோ அப்டின்னா, அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப வந்து நம்மளோட
கேஷியோட்ட கொண்டு குடுத்துருவாரு. கேஷியோ ரூம்ல கொண்டு வந்து வச்சுருவாங்க. அது ஒத்தெல்லோவோட கண் பார்வை படுற மாதிரி வச்சுருவாங்க. கேஷியோக்கு வந்து இது யாரு கர்ச்சீஃப் என்ன ஏதுன்னே தெரியாது. ஆனா அந்த ஸ்ட்ராபெர்ரி ஹேண்ட் கர்ச்சீஃப்ப வந்து அவரு என்ன பண்ணுவாரு அப்டின்னா, ஒரு பியாங்கா அப்டின்னு சொல்லிட்டு சொன்னோம்ல ப்ராஸ்டியூட் அவங்க கிட்ட கொண்டு வந்து குடுத்து, இதே மாதிரி சேம் டிசைன்ல எனக்கு ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் வேணும் அப்டின்னு சொல்லிட்டு கேஷியோ கேட்பாரு. இத வந்து ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் ஆயிரும். ஒரு நாள் வந்து ஒத்தெல்லோ டெஸ்டிமோனாட்ட வந்து அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் எங்கன்னு கேட்கும்போது, டெஸ்டிமோனா வந்து தேடுவாங்க. அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து அவங்க கிட்ட இருக்காது. ஏன்னா, எமிலியா வந்து ஆல்ரெடி அவங்ககிட்ட வந்து எடுத்து குடுத்துட்டாங்க இல்லையா? இதுவே வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒத்தெல்லோ வந்து கன்ஃபார்ம் பண்ணிருவாரு. அதாவது கேஷியோக்கும், டெஸ்டிமோனாக்கும் கண்டிப்பான முறையில வந்து அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, நம்ம ஒத்தெல்லோ வந்து கேஷியோ ரூம்ல ஆல்ரெடி இந்த கர்ச்சீஃப்ப வந்து பார்த்திருப்பாரு. அப்போ டெஸ்டிமோனா தான் இந்த கர்ச்சீஃப்ப வந்து கேஷியோட்ட வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்பிருவாரு. ஏன்னா, ஒத்தெல்லோ வந்து டெஸ்டிமோனாக்கு கிஃப்ட் பண்ண கர்ச்சீஃப் கேஷியோ ரூம்ல இருக்கு அப்படின்னா, டெஸ்டிமோனா தானே குடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நெனைப்பாரு. இவரு வந்து டெஸ்டிமோனாட்ட என்ன ஏது அப்படிலாம் சொல்லி கேட்க மாட்டாரு. டெஸ்டிமோனாவ வந்து நம்ம கொன்றணும். அவ வந்து நமக்கு லாயலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரே முடிவு பண்ணிருவாரு. டெஸ்டிமோனா ரூமுக்கு போவாங்க. டெஸ்டிமோனா ரூம்ல வந்து டெஸ்டிமோனா தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது கூட அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேடி இல்லையா? அவங்கள வந்து வர்ணிப்பாங்க. அவங்களோட கண் இப்படி இருக்கு, அவங்க லிப்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வர்ணிச்சுட்டு, கடைசியா ஒரு தலவாணிய எடுத்து வந்து அவங்கள அமுக்கி வந்து அ கொலை பண்ணுவாங்க. அவங்க கொலை பண்ணும்போது பாதியிலே அவங்க எந்திப்பாங்க. எந்திரிச்சதும் கூட அவங்க வந்து நான் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்ட வந்து சொல்லி புரிய வைக்க பார்ப்பாங்க. ஆனா வந்து ஒத்தோல்லோ வந்து எதையுமே ஏத்துக்க மாட்டாரு. அவங்க சாகும்போது கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "ஒத்தோல்லோ வந்து என்ன கொல்லல" அ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஹஸ்பண்ட வந்து யார்கிட்டயுமே வந்து பிடிச்சு குடுக்க மாட்டாங்க. கடைசியா வந்து டெஸ்டிமோனா இறந்ததுக்கு அப்புறம் தான் எமிலியா வந்து உள்ள என்டர் ஆவாங்க. என்டர் ஆயிட்டு, இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து என்னோட ஹஸ்பண்ட் இயாகோ தான். அவரு சொல்லி தான் நான் தான் அந்த கர்ச்சீஃப்ப போய் எடுத்து குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூத்த ரிவீல் பண்ணுவாங்க. ஆனா, இப்ப என்ன பண்ண முடியும்? டெஸ்டிமோனா தான் ஆல்ரெடி இறந்துட்டாங்க இல்லையா? ஒத்துலோக்கு வந்து ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆகும். இயாகோவ தேடி போவாரு. இயாகோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொட்ரிகோ வந்து கொன்றுவாங்க. கேஷியோவ கொல்லையும் அங்க வந்து ஆள் அனுப்பியிருப்பாங்க. இப்போ வந்து ஒத்தெல்லோ வந்து இயாகோவ தேடி போம்போது, இயாகோ வந்து நல்லா அடி அடின்னு அடிப்பாரு. அடிச்சிட்டு இருக்கும்போது, நம்ம இயாகோ ஆல்ரெடி ரொட்ரிகோவ கொன்னுட்டாங்க. கேஷியோவ கொல்றதுக்கு ஆள் அனுப்பியாச்சுன்னு சொல்றாங்க. கேஷியோவும் என்டர் ஆறாரு. இயாகோ வந்து தப்பிச்சு ஓட பார்ப்பாங்க. இயாகோ வந்து கேட்ச் பண்ணி இம்ப்ரிசன் பண்ணிருவாங்க. தன்னோட ஒய்ஃப வந்து நம்மளே நம்பலையே, நமக்கு வந்து லாயலா இருந்த ஒய்ஃப வந்து நம்ம நம்பாம இப்படி கொன்னுட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீல்னால அவரோட கத்தியாலே குத்திட்டு ஸ்டாப் பண்ணி அவரே இறந்து போயிருவாரு. இது இவங்க ஸ்டோரியில உள்ள புரொட்டகானிஸ்ட், ஹீரோ, ஹீரோயின் எல்லாருமே வந்து இறந்து போறதுனால வந்து இது ஒரு பெரிய ட்ராஜடியா வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஸ்டோரியோட சம்மரி பார்த்தாச்சு. தீம்ஸ் பார்த்தரலாம். ரேஷியல் ப்ரீஜஸ்டிஸ், மேனிப்புலேஷன், ஜெல்லசி இது வந்து இந்த சம்மரியோட மெயின் தீம்ஸ். இந்த சம்மரியில வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேறு ஏதாவது நாவல், போம், ட்ராமாவுக்கு வந்து சம்மரி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.